ஓம் நம சிவாய. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து சில விஷயத்துக்காக அழுதுகிட்டே இருப்போம். அது பணத்துக்காக இருக்கலாம், இல்லை வேலை, படிப்பு, ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம தொடர்ந்து கண்ணீர் சிந்திட்டே இருக்கலாம். ஆனால் அந்த கண்ணீருக்கு ஒரு ஓய்வே இருக்காது. தொடர்ந்து அந்த கண்ணீரோடையே நம்ம வாழ்க்கை நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடிய ஒரு மனது கிடையாது. யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்கக்கூடிய நபரும் இல்லை. ஆனால் தான் நினைச்ச விஷயமும் நிறைவேறல. அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, பேராசை கிடையாது, எதுவுமே நிலையற்றது தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம அந்த வேண்டுதலை வைப்போம். அதாவது ரொம்ப பெரிய விஷயம் வேணும்னு கேட்கல, ஒரு சாதாரண விஷயம். அதுவுமே ஒரு நிலையானது இல்லைன்னு தெரியும். இப்போ ஒரு கொஞ்ச நாள், ஒரு சிறிய அளவு காலம் நம்மளோட வாழ்க்கை எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. அதற்கு முன்னே ஒரு சந்தோஷம்னு கூட சொல்ல முடியாது, மகிழ்ச்சி எதுவும் இதில் கிடையாது. ஒரு நிம்மதிக்காக இது எனக்கு கிடைக்கலாமே, ஒரு நிம்மதிக்காக நான் இது செய்யலாமேன்னு பார்க்கும்போது அந்த ஒரு கேட்பதெல்லாம் ஒரு எளிமை தான், எளிமையான ஒரு ஆசையாக இருக்கும். ஆசை அப்படின்றதே வேறு, பேராசை அப்படின்றது வேறு, தேவை அப்படின்ற ஒன்று இருக்கும். அந்த தேவைக்காக எங்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அதை இன்றைக்கி இந்த நிமிடம் நினச்சா நீங்கள் கைப்பற்றிடலாம். இந்த நிமிஷம் அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த விஷயத்தை தொடர முடியாது. ஏன்னா சுற்றி இருக்க உறவுகள் ஒரு விவசாயம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ரொம்ப கஷ்டப்படுற வேலை தான் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காங்க. வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நபர், உழைக்கக்கூடிய தொழில் விவசாயம், அந்த மாதிரி தொழிலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் இருக்காங்கன்னா, அவங்க ஒரு பெரிய வீட்டில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் உள்ளவங்கள ரொம்ப வசதியானவங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி வேர்வை சிந்தி உழைக்கிறதுனா தெரியாது. இன்னொரு பக்கம் தன்னுடைய பிள்ளைய, தன்னுடைய ஒரு உறவை அந்த மாதிரி அவங்க ஒரு வேலைக்கு விட முடியாது. ஒரு பெரிய வீட்டில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் வாழக்கூடிய ஒரு நபர். அவங்க இந்த மண்ணில் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்களால செய்ய முடியாது. செய்யவும் நினச்சோன்னாலும் விட மாட்டாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வரோம். இது ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் சொல்கிறேன். இதையும் தாண்டி சில பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா, வாழும்போது ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோம். அதுக்கான தகுதி நம்மகிட்டே இல்லாமல் போகிறது. இந்த தகுதி என்னைக்கு நான் இந்த தகுதியை வளர்த்துப்பேன் அப்படின்ற ஒரு வேதனை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். முயன்றால் முடியாதது ஒன்றும் அல்லன்னு சொல்லுவாங்க. முயற்சி திருவினை ஆக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துரும். நமக்கு நிம்மதி தரக்கூடிய முயற்சி அதுன்றதை நம்ம பார்க்கணும். எத்தனையோ சவால்களை தாண்டி தான் வெற்றி பெறணும். தனக்கு தேவை முதல்ல வெற்றியா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். தனக்கு வெற்றி தான் தேவையா அப்படின்னு தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக நம்ம முயற்சி செய்யலாம். வெற்றியில் அந்த ஒரு வெற்றி அப்படின்ற அந்த செயல், அந்த வார்த்தையில் அது என்ன இருக்குது, அது எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நான் கற்பனை செய்து பார்க்குறேன். எனக்கு வேணாம் அப்படின்னா அந்த முயற்சியில் ஏதாவது பலன் இருக்கா? திருவினை ஆக்கும். ஆனால் இந்த முயற்சியால் எனக்கு ஒரு பலன் கூட கிடையாது. ஒரு நிம்மதி இழந்த ஒரு முயற்சி. அப்போ முயற்சின்றது எந்த சவால் இல்லாமல் இருக்கணும்னு கேட்டால் கிடையாது. சவால்கள் இருக்கும். பிடித்த விஷயத்துக்கு, தனக்கும் இந்த உலகத்துக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்திற்கு சவால்கள் இருந்தால் பரவாயில்ல. இது ரெண்டுமே ஒத்துப்போகும். தனக்கும் நிம்மதி இருக்கணும், உலகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு முயற்சியை நான் செஞ்சதில் வெற்றி அடைகிறது வேறு. இந்த உலகத்துக்கு என்னால் பயன் இருக்குது, எனக்கு நிம்மதி கிடையாது, அதுக்காக நான் முயற்சி செய்கிறேன்னா அந்தளவுக்கு தியாகிகள் இருக்கலாம். ஆனால் அந்த தியாகத்தால் ஆன்மீக வாழ்க்கையே பாதிக்கப்படுது. இறைவன் மேலேயே நாட்டம் இல்லாமல் இறைவனை மறந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த முயற்சி நம்மளோட நிலைகுலைய செய்யுது அப்படின்னா அது தவறு. நம்மளோட முயற்சி நமக்கும் பலன் அளிக்கணும், மற்றவங்களுக்கும் பலன் அளிக்கணும். அதனால் நம்ம ஒரு சரியான பாதையில் தான் இருக்குமோன்றதை நம்ம கேள்வி கேட்கணும் நமக்குள்ளே. இறைவன் இதை நமக்கு கொடுத்தாரா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இல்லை ஏதாவது ஒரு மனிதர் மூலமாக தற்செயலாக அவரோட எண்ணத்துக்காக நம்ம இந்த பக்கம் போனோமா, இல்லை இறைவனாக பார்த்து கொடுத்து அதிர்ஷ்டமாயுது அப்படின்னு பார்க்கணும். இறைவன் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் என்றைக்குமே பிழை இருக்காது. ஆனால் நம்ம இறைவன் நமக்கு